தமிழ் வணக்கம். பாருங்கள், நம்மளுக்கு முருங்கைக்கீரை சட்னி செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை பாருங்கள், முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம், கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு, தேங்காய் எடுத்து வச்சுக்கோம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் நிறையாவே, பூண்டு எடுத்துக்கிட்டோம், 2 நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், புளிக்கு பதில் நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் ஒரு பெரிய மிளகாயில் ஒரு 1.5 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு போதுன்னு இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோமே. பாருங்க, எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். இந்த கீரை முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, இதில் போடுறோம். போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் இல்லாமல், எண்ணெயெல்லாம் போடல, சும்மா தான் போடுறோம். சும்மா தான் போட்டு கிண்டி விடுறோம். இதை இந்த பச்சை ஸ்மெல் போக இதை நம்ம கிண்டிடுவோம். பாருங்கள், இந்த கீரையோட பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம எதுக்குமே போடாமல் இதை கிண்டிக்கிட்டு இருக்கோம். கீரையை வதக்குறோம். நல்லா வேகணும்னுட்டு இல்லை, லைட்டாக அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கினா போதும். அதுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கீரை வதங்கிடுச்சு. கீரையில் ஒன்றும் போடலை, வதங்கிடுச்சு பாருங்கள், போதும். ஆஃப் பண்ணி ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். கீரையை கொஞ்சம் ஆற விட்டுருவோம். பாருங்கள், கீரை ஆறிக்கிட்டு நம்ம இந்த பொருளெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து வச்சுக்க பொருளெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டோம் கீரைக்கு. இப்போ ஆறிடுச்சு கீரை ஓரளவு. நம்ம இந்த பொருளில் சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரையும் இதில் சட்னிக்கு இதில் சேர்த்துட்டோம். பாருங்க, முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துட்டோம். இதில் தேவையான அளவு, இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், முருங்கைக்கீரை சட்னி பாருங்கள், அருமையான சட்னி. சாதத்தில் போட்டு பறித்து சாப்பிட்டுக்கிறலாம், தோசை இட்லி சப்பாத்திக்கு எடுத்துக்கிறலாம். அருமையான முருங்கைக்கீரை சட்னி. சட்னி என்ன செய்வோன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இதில் எல்லாமே நல்ல சத்துள்ள பொருள்கள் சேர்ந்துருக்கு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமாக உள்ள பொருள்கள் சேர்த்து இந்த சட்னி செஞ்சுருக்கோம். அருமையான சட்னி பாருங்கள், இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது தாளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உரப்பு, உப்பு, உரப்பு, காரம், சாரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தாளிக்க தான் சாப்பிடணும் இல்லை, சாதத்தில் போட்டு பறித்து சாப்பிட்டுக்கிறலாம். சைடிஷாக தொட்டுக்கிறலாம். மோர் சாதம், தயிர் சாதம், இப்போ சாம்பார், ரசம் சாதம் எல்லாத்தையும் சைடில் துவையலாகவும் வச்சுக்கிறலாம். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அருமையான சட்னி பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் பசஞ்சு இதை ஊட்டி விடலாம். காரத்தை கம்மி பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு இதை ஊட்டி விடலாம். ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பெரியவங்களுக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தமிழ் வணக்கம்.